நம்முடைய விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஸ்டாண்ட் மிக்சரில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவது எப்படி என்கிற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஸ்டாண்ட் மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைவதற்கான ஒரு மெஷின். நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேடம் ஸ்டாண்ட் மிக்சரில் மாவு எப்படி பிசையணும், நல்லா பிசையுதா, நல்லா பக்குவமாக சப்பாத்தி வருதா, சாஃப்டாக இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. நல்லா வருதுங்க. பொதுவாகவே எனக்கு சப்பாத்தி மாவு கையால் பிசைஞ்சு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட்டு வந்துடுவாங்க. அப்போது அந்த மாவு பிசையறதுக்கு முடியாது. ஒரு இவ்வளோ மாவுனா தினமுமே மாவு பிசைகிறது ஒரு 10 ரொட்டி இல்லை 15 சப்பாத்தி செய்கிற அளவுக்கு பிசைஞ்சிடலாம். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 30-40 சப்பாத்தி சுடணும்னா இவ்வளோ சப்பாத்தி மாவு பிசையணும் இல்லையா? அதனால் அது பிசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கலாமான்னு போனப்போ ஒரு பக்கத்தில் இருந்தால் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அம்மா இருந்து சொன்னாங்க, மேடம் கட்டாயம் இது வாங்குங்க. அதை விட என் கணவரை பார்த்து சொன்னாங்க, மனைவியை நேசிப்பவர்கள் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கி தருவாங்க அப்படின்னு. சூப்பரான கிஃப்ட்டு சார். அது அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிறந்த நாளோ என்னமோ கிஃப்ட்டு வாங்கலான்னு போனப்போ அவங்க சொன்னாங்க, சார் நல்ல கிஃப்ட்டு சார், இது உங்களுக்கு வாங்கி கொடுங்க கட்டாயம் அப்படின்னு. எனக்கு அப்போ அது பரிச்சயம் இல்லை ஸ்டாண்ட் மிக்சர் பற்றி. அவங்க சொன்ன பின்னாடி சரி வாங்கலான்னு முடிவு பண்ணி வாங்கினோம். அப்போலேருந்து எனக்கு கஷ்டமே கிடையாதுங்க. சப்பாத்தி மாவு கொஞ்சமாக இருந்தால் கூட 2 பேர் சப்பாத்தி மாவு பிசைகிறதா இருந்தால் கூட இல்லை 40 பேருக்கு சப்பாத்தி செய்யணுன்னா கூட இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் மாவு பிசைஞ்சதுன்னா சப்பாத்தி செய்வேன். நீங்கள் இப்போது கேட்கலாம் அடுத்தது, மேடம் எந்த கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் வாங்கின கம்பெனி இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த ஸ்டாண்ட் மிக்சர் நல்லா இருக்குன்னு நீங்களே தேர்வு செஞ்சுக்கோங்க. நிறைய கம்பெனிஸில் இப்போ வந்துருச்சு. உங்களுக்கு எந்த கம்பெனியில் நம்பிக்கை இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, ஸ்டாண்ட் மிக்சர் என்னோடது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் மிக்சர், சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கான மிக்சர். இது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இதை எடுத்துக்கலாம். இந்த மூடி மாவு தெரிக்காமல் இருக்கிறதுக்கு, வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த நாபு காமிச்சேன்ல, அந்த நாபை இப்படி இதை உங்களுக்கு திருப்பி வச்சு காமிக்கிறேன். இந்த நாபு இருக்கு இல்லையா, இப்படி திருப்பினோன்னா இப்படி எடுத்துடும். அப்புறம் கழுவுறதுக்கெல்லாம் இதை இது இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் கழுவுறதுக்கு. இதில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த பெயிண்டெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இதையும் கழுவருக்கு எடுக்கணுன்னா நம்ம இப்படி மாவு இப்போ பிசைஞ்சு நமக்கு நிறைய மீந்திருக்குன்னா இப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம். அடுத்து திரும்ப எப்படி வைக்கணும், நான் கழுவிட்டேன் பாருங்கள். கழுவி திரும்ப இது வைக்கிறோம். இப்போ மிக்சிக்கு எப்படி நல்லா டைட்டாகிற மாதிரி சுற்றுறோமோ அந்த மாதிரி டைட் ஆகிடுச்சு. இப்போ இது மாட்டுறது இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், இதில் போய் ஃபிட் ஆகிட்டு பிடிச்சிக்கும். இப்படி போயிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விடணும், பிடிச்சிக்கும் நல்லா. அதற்கு பிறகு நம்ம மாவு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய கணக்க கோதுமை மாவு. அந்த கணக்க கோதுமை மாவுக்கும் மற்ற மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இதில் சாஃப்டாக சப்பாத்தி வரும். இது இப்போ மாவு போடும்போது நமக்கு தடுக்குது இல்லையா, அதனால் இதை கழட்டிக்கலாம். கழட்டி வச்சு அதுக்கு பின்னாடி மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு போட்டோம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதில் அதுக்கு பின்னாடி நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதுலேயே உங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டுரும். இது எவ்வளோ உப்பு சேர்க்கணும், என்ன பண்ணணும், தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்றது அளவு இப்போ நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு போக போக பழகிடுவீங்க. உப்பு போட்டோமா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு நெய் சேர்க்குறேன். நீங்கள் என்ன வேணால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இந்த நாபு மறுபடியும் பாருங்கள் காமிக்கிறேன். இந்த நாபு இப்படி தள்ளிட்டு கீழே பண்ணிக்கணும். இப்போது இதில் ஸ்பீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடுன்னு இருக்குது இந்த இடத்துல. இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, தெரிக்கும் மாவு. அதனால் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுருக்கேன். அது நல்லா கலந்துக்கிட்டு இருக்கு. உப்பும் இந்த நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுது. இப்போது கலந்துருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அப்பப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் இப்போ மாவு நம்ம எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி அது சுருட்டிக்கிட்டே வரும்.
முதல்ல எடுத்த உடனே நிறையா ஊற்றிட வேண்டாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கலந்து பக்குவமாக வரும் மாவு பாருங்கள். அடுத்தது லேசாக நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், நான் நிறுத்திட்டு இது பக்குவமாக இருக்கான்னு தொட்டு பார்க்குறேன். கொஞ்சம் மாய்ஸ்டர் கூட இருக்குது, அதாவது தண்ணி கூட போட்டேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கிறேன். இதெல்லாம் உங்களுக்காக நான் செய்து காமிக்கிறேன். எனக்கு தான் ஓரளவுக்கு தெரியும். அப்படி ஆனால் என்ன பண்ணலான்றதுக்கு நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்ப நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பக்குவமாக இருக்கும் மாவு. நமக்கு பார்த்தாலே அது தெரியும், நம்ம கையில் எந்த அளவுக்கு பிசைவோமோ தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பக்குவமாக இருக்குது. இது மேலே வந்திருக்குன்னா நம்ம கீழே கூட தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மூடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நிறைய மாவு பிசைகிறாங்கன்னா அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று அந்த மூடி, இன்னொன்று இது வழியாக மாவு போடலாம் தண்ணி போடலான்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பூச்சி போட்டெல்லாம் உழுகக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த மூடி. போதும். இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கையில் லேசாக மசாஜ் கொடுத்துக்கணும். இது வரைய ஒட்டலை. இப்படியே இந்த பாத்திரத்தில் நம்ம எப்படி மாவு பிசையும் போது ஒட்டாதோ அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி லேசாக மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ சுத்தமாக கையில் எங்களுக்கு தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை மிஷினில் போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருப்பாருங்க, கட்டி எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் சப்பாத்தி மாவு பிசைகிறது எப்படின்னு இந்த பதிவில் பார்த்தோம் இல்லையா. ரொம்ப சுலபமாக இருக்குல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்ன மனைவியை நேசிக்கிறவர்கள் வாங்கி கொடுப்பாங்கன்னு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து அவங்க சொன்னாங்க, நல்லது சொல்லியிருக்காங்க. இப்போ இது விலை அதிகம், அதுக்குன்னு என்ன நீங்கள் நேசிக்கலையா அப்படின்னு போய் நம்ம வீட்டுக்கார்ட்டெல்லாம் சத்தம் போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சரி, ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சரில் மாவு எப்படி பிசையணும்னு கேட்டீங்க, நீங்கள் செய்து காமிச்சிட்டேன். இப்போ வீஹா ஆன்லைன் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டல வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. தரமான பொருள்கள், தினமுமே புதிய புதிய பொருள்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா நான் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய செய்துட்ருக்கேன். அதனால் நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்துருக்கு. சோப்பெல்லாம் வாங்கி பயன்படுத்தி நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் போய் பாருங்கள். கோமதி சக்கரம் வந்து புதிய வடிவில் புதிய நிறங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு, அதுவும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறக்கு. ஒரிஜினல் கோமதி சக்கரம் என்கிட்ட தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில். ஃபுல் டீலர்ஷிப் நான் தான் எடுத்திருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஐம்பொன் நகைகள் நிறையா சேர்த்துருக்கேங்க. நிறைய பேர் தாலி கேட்டீங்க, அதில் குண்டு கேட்டீங்க, அப்புறம் மெட்டி கேட்டீங்க, இன்னும் ஆபரணங்கள் கேட்டீங்க. அது அத்தனையுமே அப்லோடு பண்ணியிருக்கோம். வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வீஹா.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எதில் வசதிப்படுதோ அதில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது தவிர நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப், வீஹா கடை வச்சுருக்கோம். வந்து பார்த்து பொருள்களை வாங்கிக்கலாம். இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் வீஹா ஷாப் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா, சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு நேரடியாக கொண்டு வந்து அது கைட் பண்ணி விட்டுரும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.